ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு, வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கிராம்பு 2, ஜாதி பத்திரி சொல்லுவாங்கள்ல அது, இலை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுவும் பாசிப்பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் 1/4 மூடி தேங்காயும் 10 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா மழமழன்னு அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். இது இந்த கிரேவி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். குருமா மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா எம்மியான கும்பகோணம் கடப்பா ரெடி. இது பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா 2 இட்லியில் வச்சு ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப் ஸ்டைல். பை பாய்.